அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் டிஎன்ஏயு அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரெண்டுலேயும் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் என்ன ரேங்க் வரைக்கும், அதாவது எந்த ரேங்க் ரேஞ்சு இல்லை கட் ஆஃப் வரைக்கும் ஃபஸ்ட்டு ரவுண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆர் கவுன்சிலிங் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பெக்டட் ரேங்க் ரேஞ்ச் அண்ட் கட் ஆஃப் ஃபார் ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் அப்படின்றத ஒரு தகவல் சொல்லலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த லிஸ்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஓவரால் லிஸ்ட்டு. ஜெனரல் ரேங்க்கு அகாடமிக் ஸ்ட்ரீம் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் யாருக்கு என்ன ரேங்க் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்யூனிட்டி வைஸ் சொல்கிறேன் இருக்குது. அதுவும் ஒரு முக்கியம் இல்லைங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 27,828 பேருக்கு ரேங்க் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் எல்லாருக்குமே சீட்டு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. சீட்டு பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்தாவே ஒரு 5000 5500 சீட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறது. அதுலேயும் கம்யூனிட்டி வைஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ நாம் இப்போ பேசுகிற விஷயம் வந்து எந்த ரேங்க் வரைக்கும் ஃபஸ்ட்டு ரவுண்டு கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், ஒரு ப்ரிடிக்ஷன். ஸோ 27,000 பேர் இருக்காங்கன்னு அவ்வளோ பேர்லையும் கிடையாது. இதில் நம்ம பேச போகிறது ஃபஸ்ட்டு ரவுண்டு சிவிக்கு யாரெல்லாம் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த ரேங்க் வரைக்கும் அப்படின்றது தான். ஓசி கம்யூனிட்டின்னு பார்த்து வரைக்கும் ஒரு 12,000 ரேங்க், அதாவது ஜெனரல் ரேங்க்கு, ஜெனரல் அங்கே 12,000 வரைக்கும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 168 கட் ஆஃப் வரைக்கும் வாய்ப்பு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கு. இது ஏன்னா யூஸ்வலாகவே பார்த்தோம்னா ஒரு ஷீட்டுக்கு மினிமம் 5 பேராவது கூப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் 10 பேர் கூடலாம் வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்சில் தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ 12,000 ரேங்க் வரைக்கும் கூப்பிட வாய்ப்பு இருக்குது. பிசி பொறுத்த வரைக்கும் 13,500 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 165 வரைக்கும் கூப்பிடலாம். பிசிஎம் 18,000, 154 வரைக்கும் வாய்ப்பு. எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு அதுவும் 13,500 தான் ஜெனரல் ரேங்க்கு. 165 வரைக்கும் கட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இருக்கிறவங்களும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு. எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 17,000, 157 கட் ஆஃப் வரைக்கும். எஸ்சிஏ 21,000 ஜெனரல் ரேங்க்கு, 146 கட் ஆஃப் வரைக்கும். எஸ்டி 23,000, 139 கட் ஆஃப் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ இதில் ஆக்சுவல் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸு எவ்வளோ பேர் இப்போ அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் கூப்பிடுவாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த வருஷம் இந்த கம்யூனிட்டி வைஸு இந்த ரேங்க் வரைக்கும் மேக்ஸிமம் ரேங்க்கு இது வரைக்கும் கவுன்சிலிங் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. அந்த நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். கேடிவி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கேடிவி ஸ்கூல் பேரண்ட்ஸு, அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கேயே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நிறைய டவுட்ஸ் எல்லாம். தேங்க்யூ.